Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் மீண்டும் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எல்கே சுதீஷ் சட்டமன்றத்தில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் எல்கே சுதீஷ். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே மாதிரி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. தேமுதிக தொடங்கப்பட்ட அரசியல் வரலாற்றுல சுமார் 20 ஆண்டு கால பயணத்துல முதல் முறையா தேமுதிகவுக்கான இந்த எம்பி வாய்ப்பு கிடைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்துல தேமுதிகவுக்கான எம்எல்ஏ பலம் இதற்கு முன்னாடி இருந்திருந்தா கூட முதல் முறையாக எம்பியாக தேமுதிகவுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதல் முறையாக திமுக தேமுதிக கூட்டணி உருவாகி இருந்தது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிட்டாங்க. கூட்டணிக்குள்ள தேமுதிக வரும்போதே எங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வைத்திருந்தாங்க. அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின்படி திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கான ராஜ்யசபா ஒரு சீட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. தேமுதிகவின் வேட்பாளராக தேமுதிகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் இப்போது தலைமைச் செயலகத்துக்கு நேரடியாக வருகை புரிந்து முதலமைச்சர் முன்னிலையில எல்கே சுதீஷ் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதை பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆதரவோடு தேமுதிக வேட்பாளராக எல்கே சுதீஷ் மாநிலங்களவை செல்ல இருக்கிறார். இன்று அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழல்ல போட்டியின்றி அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வாவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 16ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகும். அப்படி அறிவிப்பு வெளியாகும் போது எல்கே சுதீஷ் ராஜ்யசபா எம்பி ஆவார் அப்படிங்கிற சூழல் தான் இப்போதைக்கு இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. எல்கே சுதீஷ் என்று நான் மாநிலங்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளும் நிரப்புவதற்காக இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியம் ஒருமைப்பட்டும் நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவரின் மீது சுழித்து உறுதி அளிக்கிறேன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.